ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஃபுட். இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா சில பேர் ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவும் ஈக்குவலாக எடுக்கணும். கடலை மாவு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக ரைஸ் ஃப்ளோர்னு கிடைக்கும் இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை இடியாப்ப மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், ஓமம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இறுகின மாதிரி இருக்கணும். நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் ஈக்குவலாக சேர்க்கறதுனால நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் பக்கோடா. அதே சமயம் ஹார்டாகவும் இருக்காது. இந்த ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சிலருக்குலாம் பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் பூண்டு கூட கொஞ்சம் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வேரியேஷன் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை குறைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை எல்லோரும் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.